நம்ம வந்து வைகடம் வந்திருந்தோம். அந்த இடத்துல பார்த்தோம்னா இருட்டிருச்சு. வேற எதுவும் உள்ள நம்ம பிளேஸ் வந்து ஷூட் பண்ண முடியல. வர வழியில் பார்த்தோம்னா அங்கே வைகை டேமில் உள்ள கீழே பக்கத்தில் வந்தமே ஒரு மீன் கடை இருந்துச்சு. டேம் மீன் ஆப்போசிட்டில் கிடையாது, கொஞ்சம் தள்ளி வரும்போது. இப்போ அந்த மீன் கடையில் தான் உட்காந்து நம்ம அந்த எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம். நல்ல சுவையாக இருக்கு. கிராஸ் பண்ணோம். அன்னைக்கு கூடிய வேணாண்டா தம்பி வீட்டுக்கு விட்றா மீன்னா வேணாண்டாரு. அப்புறம் இல்லைண்ணே மீன் சாப்பிட்டே ஆகணும், சாப்பிட்டு தான் போகணுன்னதும் வந்து இப்போ சாப்பிட உட்காந்துட்டாரு. ஆஹா ஓஹோன்றாரு. இப்போ இந்த மீன் வந்து பார்த்தா ஒரு பிளேட் வந்து 50 ரூபான்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு பிளேட்டு. அதுன்னு ஒரு பீஸ் கணக்காது. இது எவ்வளோது? பீஸ் 40 ரூபா. அது இது பிளேட் 50 ரூபாயா? பிளேட் 50 ரூபா. எதுவாடா நீ சின்ன பையன் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிடுவாம்டா. அவர் சொல்ற சிம்பாலிக்கு என்னன்னு இல்லண்ணே தம்பி அம்மா மீன் சாப்பிட மாட்டேன். என்னப்பா ஒரு ஆர்வ கோளாறுல என்னையா எங்களுக்காக நீ இப்படி இது உழைக்கிறேன்னா நாங்கள் என்னையா செய்யணும்? ஏன் தம்பி முள்ளுகள் உள்ள போயிடாமடா, தொங்கிக்கிறோம்டா தம்பி உனக்கு. அதையும் பார்த்துக்க. ஆமாம், பொதுவாக நான் வந்து கம்மா மீன் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஆனால் இங்கே வந்து மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் வைகை டேம் வந்தீங்கன்னா நம்ம அக்கா கடை பேரை சொல்லிடு. பேர் என்னக்கா கடை பேர்? நம்ம முத்துப்பாண்டி சங்கீதா கடையில் நம்ம இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அன்னை பண்ணியிருக்காங்க. விலையுமே வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நம்ம மதுரைக்கு வந்து இங்கே விலை கம்மியாக இருக்கு, நல்லா இருக்கு. மதுரையில் எவ்வளோ மீன் விலை? இந்த மீன் வாங்கணும்னா 110 ரூபா. இந்த ஒரு பீஸ் மீன் 110 ரூபா மதுரையில் கிடையாது. அண்ணன் ஏதோ தப்பா சொல்றாரு. முனியால் வாசல் சாப்பிட்டோம்ல, இங்கே 80 ரூபா கேட்டோம்ல. வெள்ளக்கோட்டையில் சாப்பிட்டோம்ல 80 ரூபாங்க. நம்ம ஆணியூர்ல இருக்குண்ணே 30 ரூபாய்க்கு. அது வேற போடுவாங்க தம்பி. இங்கே அப்படிதான் ப்ராடக்ட் மாறிடுச்சு. நாள் மதுரையை விட்டு கொடுக்க கூடாதுண்ணே. விலைவாசி உண்மையை சொல்லுங்க. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட் வந்து குறை சொல்ல முடியாது, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. என்னண்ணே இந்த மிளகாய் எடுத்து சாப்பிடு. மிளகா தானே, எலுமிச்சம்பழம். அதான் கொஞ்சம் வயசான காலத்தை கொஞ்சம் கண்ணாடி போடுங்கன்னு சொல்கிறேன், கேட்கவும் மாட்டேன். தம்பி டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் புளிஞ்சிட்டு வச்சேன். நான் புளிஞ்சிட்டு யாரும் தெரியல. என்னடா ஒரு வயசான முதியோரை அப்போ இருந்து எழுத்து பேசிக்கிட்டே இருக்க? அவன் நல்லதுக்கு நினைக்கிறேன். மூத்த ஆளுகளை வந்து அப்படி இப்படி பேசுறது என்ன செய்ய? எப்பா அந்த பேரனை ஒரு போட்டோ அடுப்பா தம்பி. மீன் சாப்பிட்றாரு பாரு, அதை அடியா. வருங்கால சந்ததி அடியா. பேரன் எடு, அப்படி அவங்க எடு, ஆட்சி எடு. எனக்கு பேரன் தானே வேணும். 58 வயசு ஆயிடுச்சு, பேரன் தானே எனக்கு. பெரிய மனுஷன். நன்றி வணக்கம் சொல்லுவோம். நன்றி வணக்கம்லாம் சொல்லக்கூடாது, சாப்பிட்டது காசு கொடுக்கணும் சரியா? ரொம்ப இப்படிலாம் கிடையாது. 40 80 ரூபா, இது ஒரு 50 ரூபா, 130 ரூபா. 130 ரூபாய்க்கு வந்து உங்கள் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிடக்கூடாது. டீசெண்டாக நீங்களாக கொடுத்துட்டு சத்தம் இல்லாமல் வந்துடணும். புரியுதா உங்களுக்கு? இது கௌரவ குறைச்சல் ஆகி போகணும்னு கௌரவத்தை காப்பாற்றிக்கிங்க. இதுக்கு மேலே நான் எதுவும் அட்வைஸ் பண்ண முடியாது. உங்கள் சின்ன பையங்க வந்து அண்ணே காசை கொடுக்கணும், நீங்கள் அப்பா எந்த காசு இல்லைப்பா அப்படின்னு உங்கள் கௌரவம் எந்த அளவுக்கு சந்தி திருச்சிரும் பார்த்து இந்த கவரிமான் கௌரவம். அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லலை. என்னடா அஜித்து, கொடுங்கடா, கௌரவத்தை காப்பாத்துங்க. இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. கௌரவம் முக்கியமா 100 முக்கியம்? 100 கொடுப்பா. இந்த 100 ரூபா தானே உங்க கௌரவத்தோட விலை. நீ கொடுப்பா. ஏப்பா சொல்லுவோம் என்ன அண்ணன், நான் என்னமோ நினைச்சேன் கௌரவத்தை 100 ரூபாய்க்கு தாக்க முடியும். 100 கொடுப்பா. சொல்றதை கேளுங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனை. 80 + 50. சரி சாப்பிட்டாடா தம்பி? இல்லண்ணே வேணாம், போதும். நீங்க சொல்றீங்களா சாப்பிடுறீங்களா? கொடுங்க.
தரேன் அழுகாதீங்கண்ணே. நீங்கள் வந்து பையில வந்து பையில என்னன்னா உங்களுடைய எதை கொடுங்க நீங்க. நான் தந்துடுறேன். ஜிபேல போட்டு விடுறேனே. ஏண்ணே போட்டால் தான் நம்புவீங்களா? எங்கப்பா என் ஜெல்லு கையோட எப்பயே போட்டு விடுங்க. அழுகாதீங்க. போடுங்க. எந்திரிச்சு போனேன்னா உங்களுக்கு அசிங்கமாக செல்ல எடுத்துருவாங்க. ஏப்பா இன்னும் ஒரு 3 பிளேட் சொல்லுப்பா. காரில் அண்ணே செல்ல எடுத்துட்டு வாப்பா காரில். அஜித் கான் போடா விரும்பி போடா. என்னண்ணே 100 ரூபா போட்டு விடுவோமா? அண்ணனோட கவுரு அடை வச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க வண்டியில போட்டு விட்டுவாரு. அப்புறம் என்ன போய் எடுத்துட்டு அண்ணே வாயை பத்தின எப்படி சாப்பிடுறது? சாப்பிட்டல வாயை பத்திக்கிட்டு போய் எடுக்க இருக்குதுப்பா. இல்லை எடுத்துக்கிட்டா இருங்க. வீடியோ தான் போகிறான். வீடியோ தான் போட்டுட்டு இருக்கேன். அதனால தான் உங்க கவுரு தர வைக்காதுக்கிட்டேன். வீடியோவில் நீங்கள் கொடுத்தாலும் வரும். நான் ஒன்றும் கவிமான் பரமாயில்லப்பா. தோரி மண்ணில் வந்து வந்துருக்கீங்களா? மிச்சத்தை நான் போட்டு கொடுக்குறேன். இன்னைக்கு தாராளம் பருவம்னா நீங்க நீ செல்லு கையில் வச்சிருக்கியா? போடா எடுத்துட்டு என்னப்பா அப்படி திங்கிறேன். சின்ன பேரா இருப்பேன். ஒன்று கொஞ்சம் நம்மளை காட்டில் 2 அதில் கூட அண்ணன் போட்டி போடுறாரு. அவங்க சொன்னாங்கல்ல அந்த மீன் போடுப்பா. தம்பி அண்ணன் கொஞ்சம் சின்ன பையன் கொஞ்சம் கொஞ்சமாக திம்மான்னு நினைச்சாரா. லபக்குன்னு எடுத்து போகலாம் திண்டு விட்டானா ஃபீல் பண்ணி இப்போ இன்னொரு பிளேட்டு கேட்குறாரு. நீங்க வயிற்றால வாயில போயிட்டு அண்ணே அவன் சின்ன பையன் கல்லை திண்டக்குன்னு கரைச்சி போடுவான். வயசான காலத்துல நீங்க முள்ளுக்குள்ளு நீங்க கேட்டது கிடைக்கலையா? சரிமா வேணாம். அடுத்து வர்றேன். கண்டிப்பா வந்து அண்ணே உழுவ மீன் வந்து ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டோம். திரும்ப அதை சாப்பிட்டு கொஞ்சம் எச்சி ஊறி அண்ணே வந்து ஒரு பிளேட்டு கேட்டார். ஆனால் அவரோட துரதிர்ஷ்டம் அண்ணனுக்கு வந்து உழுவ மீன் கிடைக்கல. ஆனால் அது கிடைக்கலாட்டி உங்களுக்கு இன்னொரு மீன் தான் வாங்கிக்கிற வேண்டியதாண்ணே. 100 ரூபாய்க்கு போய் கௌரவ தடவை ஏக்கா எவ்வளோ காச்சு? அப்போ வந்து புலம்பிக்கிட்டே இருக்காரு. சீக்கிரம் வாங்கி கொடுத்துட்டு வாங்கினே. ஏப்பா அம்மா போட்டு சின்ன பசங்கிட்ட வந்து போட்டி போட்டுது. என்ன செல்லு இல்லடா வாடா காணாம போச்சுடா வாடா காணாம வாடா அண்ணன் பார்த்துக்கு வர வாடா. அங்க போய் பாருங்க ஒரு ஆர்வம். என்ன செய்யறேன்? வாடா உனக்கு லைட் அமர்த்த தெரியல. அவனை வர சொல்லு. தூரம் திறந்து வெளியே வந்து அமர்ந்துருந்தாங்க. இப்போ வந்து அண்ணன் நம்மளை வந்து 100 ரூபா கொடுக்க சொல்லி படம் பிடிச்சாரு. இப்போ அண்ணனை வந்து ஒரு மருந்தை போட்டு மடக்கிட்டேன். இப்போ அண்ணனே வந்து பாத்தீங்கன்னா செட்டில் பண்ணிடுவாரு. பேசுறாப்புல பாத்தீங்கன்னா வந்து இருப்ப நல்லது காலம் ஓரத்துல கிடக்குறால உள்ள இழுத்து விட்டுருக்கணும். இந்த வரேன் இருப்பா. கைகள் வேணாம். கைகள் என்னடா எல்லாம் முடிஞ்சிச்சு. சாப்பிட்டோம். நல்லா அருமையாக இருந்துச்சு. உன்னோட டைலாக் ஒன்று பேசுவல எப்பயும். ஆமாம் இப்போ வந்து நீ மக்களுக்காக ஒரு வீடியோ நமக்காக ஒரு வீடியோன்னு சொல்கிற. நீ மட்டும் சாப்பிட்டியே அதெல்லாம் மக்கள்லாம் சாப்பிட வேணாமா? காமிச்சா அதை பார்த்து வாய்க்குள்ளேயே அதை ஒரு ஃபீலாக ஏற்படுத்தி வீடு இங்கே தானா இந்த மாதிரி தம்பி வந்து ஒரு இதாக அண்ணே வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறாரு. கண்டிப்பா. உங்கள் பேர் என்ன? அருமையான பேர். பண்ணுறதுண்ணா 1000ல் ஒருத்தர் அப்பாங்க. என்னம்மா இந்த அண்ணே இந்த பக்கம் நிறைய அப்பாங்களா? போடா எர்றா போடா கிட்ட போடா எந்திரிச்சு போடா. என்ன பண்ண போய் எர்றா அண்ணன் காசு போடுற போடா. போடா அண்ணே ஸ்கேன் பண்ணி கேட்கறது. இல்லையா ஒரு ஜிபே பண்றதேமா அனுப்பிங்க. இல்லண்ணே நம்ம மக்கள்லாம் பார்க்கணும்லண்ணே. எங்க அண்ணன் காசு போடுறாரு. ஸ்கேன் ஆக மட்டும் தானே ஆகாது. ஆமாண்ணே. பிரதீப் பாண்டியன் பிரதீப் பாண்டியன் போனுங்க வரும்.
இருங்கண்ணே நான் ஸ்கேன் பண்ணி தரேன் கவலைப்படாது நீங்க வாங்க நீயா தம்பி ஆயிடுச்சு அதெல்லாம் ஓகேண்ணே அண்ணே நீ வேற இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா? லைட்டை வேணும்னே வச்சுட்டு ஸ்கேன் பண்ணிருப்பாரு 150 போடுறேன் இந்த மண்டையை பிடிச்சுங்க 150 போட்டு 130 150 போட்டு அந்த சில்லறையை போட்டு விடுங்க போகும்போது வச்சு சாப்பிட்டுக்கிட்டே போங்க வருதாக்கா அது எங்கா சேனல் வருதா கொடுங்க டைப் கையில விடா வாங்கலாம் ஒண்ணு இல்லடா வாங்கலாம் பெரிய மனுஷன் சொன்னா என்னப்பா ஏய் பெரிய மனுஷன் மதிப்பா நாய் கொண்டு வருடா தொலைஞ்சவள வாடா நான் கூட கையில வச்சு அப்படி குர்ரா 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 இந்த பையன் வந்து இந்த கவரை வச்சிருக்கு இவ்வளவு சங்கடப்படுறியா பார்த்தோம்னா இந்த சங்கடப்படுதுன்னு என்கிட்ட கொடுத்தீங்க. வாடா வாடா அங்க நானே வச்சிருக்கேன் மறைக்க கூடாது. இப்போ வந்து நம்ம ஓகே இருங்க பேச விடுங்க இப்போ நம்ம வந்து வைகை டேம்ல இருந்து வந்தோம் இப்போ வர வழியிலேயே வந்து ஒரு மீன் கடை இருந்துச்சு மீன் வந்து ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டாங்க நல்லா டேஸ்டா ருசியா தான் இருந்துச்சு சாப்பிட்டோம் சொல்லுப்பா சாப்பிட்டாங்கல்ல சரிண்ணே சாப்பிட்டோம் சரி நம்மளையும் விட்டுட்டு சொல்றோம்னு சொல்லிட்டு இருக்காரு மீன்கள்ல வந்து மீன் எல்லாரும் சாப்பிட்டோம் நல்லா டேஸ்டா இருந்துச்சு இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம் அண்ணன் ஏதோ ரொம்ப நேரமா ஒரு டயலாக்கோ ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு அதை சொல்லுங்கண்ணே பார்ப்போம் மக்களே வணக்கம் பிரதீப் பாண்டியன் பார்க்கும் உங்களுக்கு சந்தோஷம்னா எங்களுக்கு திருப்பி சொல்லுங்க. டேய் அவர் கரெக்டா தான் சொல்றாரு நீ உடனே டேய் டேய் மக்களே வணக்கம் பிரதீப் பாண்டியன் எத்தனை வாட்டி வணக்கம்? பார்க்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி என்றால் வணக்கத்தை எங்களுக்கு ஒரு தடவை சந்தோஷம் முடிச்சுட்டீங்களா? உங்களுக்கு சந்தோஷம் என்றால் எங்களுக்கு மகிழ்ச்சி அண்ணனோட மகிழ்ச்சியை வெளியே தெரியப்படுத்தியிருக்காரு இன்னைக்கு வீடியோ இவ்வளோதான் இனி அடுத்த வீடியோவில் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்னு சொல்லி உங்கள் வந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப் பாண்டியன் பை பை.